ஹாய் ஹலோ எவ்ரிவான். நான் வீடியோஸ் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ இன்றைக்கி நான் ஒரு ட்ராமாவோட ஸ்டோரி போடலான்னு இருக்கேன். ஸோ அந்த ட்ராமாவோட நேம் பார்த்தீங்க அப்படின்னா அல்கீமி ஆஃப் சோல்ஸ். இது வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ரீசெண்டாக கம்ப்ளீட் ஆன ஒரு ட்ராமா, ரொம்பவே நல்லா இருக்குது. நீங்கள் வந்து நெட்ஃப்ளிக்ஸ் ட்ராமாக்குள்ளே போய் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இதோட ஸ்டோரி தான் நான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டோரியோட ஓவரால் கண்டெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த அல்கேமி ஆஃப் சோல்ஸோட மீனிங் தான். அல்கேமி ஆஃப் சோல்ஸ் அப்படின்னா ஒரு சோல் ஷிஃப்ட் பண்ணக்கூடிய ஒருத்தங்க, அதாவது ஒருத்தங்க உடம்புலேருந்து இன்னொருத்தங்க உடம்புக்கு போகிற மாதிரி ஒரு டெக்னிக்ஸ் இருக்குது. ஸோ அந்த டெக்னிக்கை அரவுண்ட் பண்ணி தான் வந்து இந்த ஸ்டோரியே வந்து இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் ஐஸ் ஸ்டோன் சொல்லிட்டு ஒரு பொருள் இருக்குது. அது வந்து ரொம்பவே ஒரு பவர்ஃபுல். அந்த ஸ்டோனுக்காக எல்லாருமே சண்டையே போடுவாங்க. அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வெப்பன் அப்படின்னு சொல்லலாம். வெப்பன் நம்ம யூஸ் பண்ணக்கூடியதை பொறுத்து அது வந்து சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதே மாதிரி இதுதான் வந்து ஒரு டோட்டலாக வந்து இந்த சீரீஸோட கான்டெக்ஸ்ட் அப்படின்னே சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போது இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறேன் யாரெலாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஒரு 3 பிளேசஸ் வந்து இதில் காமிக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து மஞ்சேஸ் அப்படின்னு சொல்லிட்டு, இவங்களாம் யார் அப்படின்னு பார்த்தோன்னா வீரர்கள். எந்த வீரர்கள்னு பார்த்தீங்கன்னா மேஜிக்கால் சண்டை போடக்கூடியவங்க. அப்புறம் ஜிராசன் ஒரு பிளேஸ் இருக்குது. அங்கே யார் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மேஜிக்கில் உள்ள பொருட்கள் இருக்கும்ல. இப்போ இந்த ஐஸ் ஸ்டோன்கிறது ஒரு பொருள். இதே மாதிரி இந்த மேஜிக் கண்ணாடி இருக்கும். ஸோ இதே மாதிரி பொருட்கள் எல்லாம் அவங்க வந்து சேஃபாக பார்த்து வச்சுருப்பாங்க. ஸோ இவங்க தான் வந்து ஜிராசன் ஃபேமிலின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பேலஸ். நார்மலாக ஒரு நாடுன்னு இருந்தால் அவங்க ஒரு கிங்கு, குயின் அண்ட் க்ரௌன் பிரின்ஸ் இருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து 3 பிளேஸ். ரொம்பவே நீட்டாக காட்டியிருப்பாங்க. பிகாஸ் இந்த ஸ்டோரி வந்து இந்த 3 பிளேஸை சுற்றி தான் வரும். ஸோ நம்மளுக்கு ரொம்பவே ஈஸியாக அண்டர்ஸ்டாண்டபிள் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம இப்போ வந்து ஹீரோஸ் பார்த்துக்கலாம். ஹீரோஸ் ஹீரோயின் பற்றி நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு லீடு பார்த்திங்க அப்படின்னா ஜங்குக் வந்து யார் அப்படின்னா அந்த மக்னீஸ் சொன்னல, அவங்க அந்த பிளேஸில் இருக்கக்கூடிய ஒரு வீரர். ஆனால் அவனுக்கு வந்து பவர்ஸ் எதுவுமே இருக்காது. பிகாஸ் அவன் வந்து எப்படி பிறந்திருப்பான் அப்படின்னா, ஒரு கிங் வந்து சோல் ஷிஃப்ட் பண்ணி இன்னொருத்தவங்க கூட இருந்து அதில் பிறந்த குழந்தை தான் இவன். ஸோ வந்து கிங்கோட குழந்தை. நார்மலாக பார்த்தீங்கன்னா கிங்கோட குழந்தையாக தான் அவன் இருப்பான். ஸோ வந்து பட் வந்து இவன் கிங்கோட குழந்தைன்னு யாருக்குமே தெரியாது. ஸோ மேபி இவன் வந்து அந்த பவர்லாம் ரிலீஸ் பண்ணிட்டான் அப்படின்னா இவனுக்கு வந்து ஒரு பெரிய ஆபத்து வரும். பிகாஸ் இவன் வந்து கிங்கோட சன்னு, கிங்கோட ஸ்டாரில் பிறந்திருப்பான். ஸோ இவன் தான் வந்து ஃப்யூச்சரில் கிங் ஆகக்கூடிய ஒரு தகுதி உள்ளவன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பான். ஸோ இது வந்து யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஜங்குக்கோட அப்பா நினச்சிட்டு அந்த கிளாஸ் நடக்கும் இல்லையா, அதாவது அந்த அவங்களோட லீடர்கிட்ட வந்து சொல்லுவார், இதே மாதிரி என் பையன் வந்து கிங்கோட பையன். ஸோ இது வந்து யாருக்குமே தெரியக்கூடாது. அவனோட பவர்ஸே அவனுக்கு தெரியக்கூடாது, வரக்கூடாது அவனோட பவர்ஸே. அதே மாதிரி நம்ம அவனை வளர்க்கணும்னு சொல்லிட்டு இவன்கிட்ட விட்டுட்டு அவன் போயிடுவான் அவங்க அப்பா. ஸோ இவனுக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே இவங்க அப்பா வந்து போயிடுவார். ஸோ இவனுக்கு வந்து அப்பானா யாருன்னே தெரியாது, இவனுக்கு உண்மையான அப்பா யாருன்னே தெரியாது. ஸோ இப்படியே தான் இவன் வளர்ந்துட்டுருப்பான். ஒரு சுச்சுவேஷனில் 15-16 வயசு இருக்கும்போது அவனோட பவர்ஸ் எல்லாம் வெளியே வரணும். பட் அதை வந்து அந்த லீடர் வந்து பிளாக் பண்ணிடுவாங்க. பிகாஸ் வந்தால் வந்து தெரிஞ்சிடும், லைக் அவனுக்கு வந்து இந்த பவர்ஸ்லாம் இருக்குது, கிங்கோட ஸ்டார் இருக்குது. ஸோ அதனால் அவனோட உயிருக்கே ரொம்ப பெரிய ஆபத்து வரும்னு சொல்லிட்டு அந்த லீடர் வந்து அதை மறைச்சி அவனோட பவர்ஸை வந்து வெளியே வராமல் ஸ்டாப் பண்ணி ஒரு கர்ஸ் மாதிரி கொடுத்துருவாங்கன்னு சொல்லலாம். இவனும் நிறைய மாஸ்டர்ஸ்லாம் போய் கற்றுப்பான். நிறைய விஷயம் தியரிட்டிக்கலாக அவன் நிறைய படிச்சிருப்பானே தவிர அவனால் வந்து அவனோட பவர் சோர்ஸை ஓப்பன் பண்ணி சண்டை போட முடியாது. ஸோ அதுக்காக அவன் ஒரு மாஸ்டர் வந்து தேடிட்டு இருப்பான். இதுதான் வந்து ஜங்குக்கோட ஸ்டோரி. ஸோ இப்போ ஃபீமேல் லீட் பார்த்துக்கலாம். நாக்ஸுங்கிறவ வந்து நான் இப்போ சொன்னேன் இல்லையா, அந்த மேஜிக் வச்சு சண்டை போடுவாங்கன்னா அது எல்லாமே தெரிஞ்ச ஒரு சோல்ஜர் மாதிரி. பட் வந்து இவாளுக்கு வந்து எப்போதுமே இந்த மேஜிக் அந்த சொல்லி கொடுக்குறாங்க இல்லையா, அந்த பிளேஸ் ஜங்குக் இருக்கிறான் இல்லையா, அந்த பிளேஸில் உள்ள வீரர்கள் மேலே வந்து ரொம்பவே ஒரு கோபமாகவே இருப்பாள். பிகாஸ் அவளோட திங்கிங் படி என்னென்னா அவங்களோட அப்பா அம்மாவை வந்து அவங்க தான் கொன்னுட்டாங்க. ஸோ அதனால இவள் வந்து அந்த வீரர்களை எங்கெல்லாம் பார்க்குறாளோ அவங்க எல்லாத்தையுமே இவள் கொள்ளுவா. ஸோ இவளோட நேம் வந்து ரொம்பவே ஃபேமஸ். இவளை வந்து யாராலுமே பிடிக்கவே முடியாது. அதே மாதிரி ஒரு என்ன சொல்ல, ஒரு வீரர் தான் வந்து இந்த நாக்ஸு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவள் வந்து ஒரு டைம் இந்த லீடர்கிட்ட வந்து மாட்டிப்பாள். இந்த மேஜிக் ஸ்பெல் பண்ணுற லீடர்கிட்ட மாட்டிப்பாள். ஸோ இவள் வந்து தப்பிச்சு ஓட ட்ரை பண்ணுவாள். ஒரு இடத்துல வந்து பிளாக் ஆயிடுவாள். ஸோ இவளுக்கு வந்து அந்த அல்கேமி ஆஃப் சோல் வந்து தெரியும். ஸ்பெல் எப்படி பண்ணுறது, ஒரு சோல்லேருந்து இன்னொரு சோலுக்கு எப்படி ஷிஃப்ட் பண்ணுறது தெரியும். ஸோ ஃபைனலாக வந்து ஒரு முடிவு எடுத்துப்பாள்.
ஓகே நம்ம வந்து நம்மளோட சோலை வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கலாம், அப்புறம் இவங்கெல்லாம் போன பிறகு மறுபடியும் நம்ம சோலுக்குள்ளே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் திங்க் பண்ணி ஒரு லேடியோட உடம்ப வந்து சூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓடிட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணை பார்ப்பா, சரி அந்த பொண்ணு உடம்புல நம்ம வந்து ஷிஃப்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுவாள். பண்ணும்போது என்ன ஆகும்னா திடீர்னு பார்த்தா அவள் இன்னொரு பொண்ணோட உடம்புல போயிருப்பாள். அந்த பொண்ணுக்கு கண்ணு தெரியாது. ஸோ அதே மாதிரி ஒரு வீக்கான ஒரு பாடி உள்ள பொண்ணோட உடம்புல போய் அவள் மாட்டிப்பாள். ஸோ அதனால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அவளுக்கு வந்து பவர்ஸ் எல்லாமே போயிடும். லைக் ஜங்குக் மாதிரியே அவளுக்கும் வந்து என்னென்னா பவர்ஸ் எதுவுமே இருக்காது. அவளால் ரொம்ப ஸ்பீடாக கூட ஓட முடியாது. அவ்வளோ ஒரு வீக்கான பாடி வந்து அந்த நாக்ஸுக்கு வந்து இருக்கும். ஸோ அந்த ஒரு பொண்ணு உடம்புக்குள்ளே போனால அவள் பேர் வந்து முதோக். அவள் வந்து ஒரு கிராமத்தில் இருந்து இந்த டவுனுக்கு வந்து வேலைக்காக வந்திருப்பாள். அவளுக்கு வந்து கண்ணு தெரியாது. அவளை வந்து ஒருத்தவங்க வந்து கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. ஸோ அந்த கூட்டிகிட்டு வந்தவங்க வந்து முதோக் தான் நினச்சி ஆக்சுவலி நாக்ஸு உள்ளே இருக்கான்னு யாருக்குமே தெரியாது. அண்ட் வந்து எப்போதுமே வந்து ஒரு சோல் ஷிஃப்ட் ஆகும்போது அவங்க உடம்புல வந்து ஒரு மார்க் இருக்கும். பட் நாக்ஸு அதாவது முதோக் உடம்புல எந்த மார்க்குமே இருக்காது. ஸோ அந்த முதோக்கை வந்து அந்த ஆள் யார் கூப்பிட்டு வந்தாங்களோ அவங்க வந்து ஒரு பிளேஸில் கொண்டு ஒர்க்குக்கு விட்டுருவாங்க. ஸோ அங்கே தான் அவன் வந்து ஜங்குக்கை பார்ப்பாள். ஜங்குக்கை பார்த்துட்டு லைக் பேசிகிட்டே இருப்பாங்க. சம்வாட் ஏதோ கான்வர்சேஷன் லீட் ஆகிட்டே இருக்கும்போது திடீர்னு சண்டை போடுற மாதிரி. ஏன்னா பிகாஸ் அவளுக்கு வந்து அந்த இடத்த விட்டு தப்பிக்கணும். ஏன்னா அவள் வந்து முதோக்கு இல்லை, நாக்ஸு. ஸோ அவளுக்கு வந்து இப்படி கொல்லணும், அந்த லீடரை கொல்லணும் தான் அவளோட ஒரு எய்மாகவே இருக்கும். ஸோ அதனால் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தப்பிக்க போகும்போது தான் அவள் வந்து ஊக்க பார்ப்பாள். பார்த்துட்டு அவன் வந்து சண்டை போடும்போது என்னன்னா கிராபோட கால் இருக்கும் இல்லையா, அதை எடுத்து கரெக்டாக வந்து அவனோட கழுத்து பக்கத்தில் நீட்டுவாள். ஸோ இவனுக்கு வந்து புரிஞ்சிடும் இவன் வந்து நார்மலாக ஒரு பொண்ணு இல்லை, இவன் ஏதோ மறைக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே அந்த ஸ்டோரி போயிட்டே இருக்கும். ஜங்குக்கு வந்து தெரிஞ்சிடும் இவன் வந்து நாக்ஸு தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து ஒரு ஸ்டோரி லைக் ஜங்குக் அண்ட் நாக்ஸுவோட ஸ்டோரி அப்படி போயிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஜிராசன் ஒரு பிளேஸ் சொன்னேன் இல்லையா, இந்த ஜிராசன் ஒரு பிளேஸ் இருக்கும். அங்கே வந்து ஒரு லீடர் இருப்பாங்க, ஒரு அம்மா அண்ட் அவங்களுக்கு பொண்ணு இருக்கும். அந்த ஜிராசங்கிற பிளேஸ் வந்து எப்படின்னா பொண்ணு வழியில் தான் எல்லாமே பண்ணுவாங்க. அம்மாவுக்கு அப்புறம் பொண்ணு வந்து அந்த இடத்துக்கு லீடர் ஆவாங்க. ஸோ அப்படி தான் வரும். ஸோ அங்கே வந்து அந்த லீடருக்கு வந்து ரொம்பவே பவர் இருக்கும், அந்த பொண்ணுக்கும் பவர் இருக்கும். ஸோ அந்த லீடருக்கு வந்து மொத்தம் 2 பொண்ணுங்க இருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பொண்ணு வந்து என்ன ஆகும் அப்படின்னா அவங்க அம்மா வயிற்றில் இருக்கும்போதே 13 months ஆயிரும். பட் வந்து பேபி வந்து பிறக்காது. ஸோ வந்து அவங்க அப்பா என்ன சொல்லுவாங்கன்னா பேபி வந்து இறந்துடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. பட் அந்த டைமில் அவங்கக்கிட்ட அந்த ஐஸ் ஸ்டோன் இருக்கும். ஸோ ஐஸ் ஸ்டோனுக்கு வந்து என்ன சக்தி இருக்கும் அப்படின்னா இறந்து போனவங்களை கூட உயிரோடு கொண்டு வர சக்தி இருக்கும். ஸோ இவங்க அந்த ஐஸ் ஸ்டோனை வச்சு அந்த பொண்ணை வந்து பிழைக்க வச்சுருவாங்க. ஸோ அதனால் என்ன ஆகும் அப்படின்னா சைடு எஃபெக்டில் அந்த பொண்ணுக்கு வந்து கண்ணு தெரியாது. பட் அவளுக்கு வந்து நிறைய சக்தி இருக்கும். அந்த ஐஸ் ஸ்டோனையே கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு சக்தி இருக்கும். அண்ட் அவளுக்கு வந்து நிறைய ஃபீலிங்ஸ் இருக்கும். லைக் அவள் கண்ணு தெரியலனா கூட அவளால் வந்து எல்லாத்தையுமே வந்து ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய ஃபீலிங்ஸ் இருக்கும். ஸோ ஒரு டைம் வந்து இவளை வந்து எதுக்காகவும் வெளியே கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ அப்படியே ஆக்சுவலி அந்த ஒரு ஐஸ் ஸ்டோனை வந்து அக்யூர் பண்ணுறதுக்கு தான் வில்லன் வந்து கூட்டிகிட்டு போவான். பட் அந்த இதில் வந்து அவள் ஐஸ் ஸ்டோன் வந்து கொடுக்க மாட்டாள். ஸோ அந்த கோபத்தில் வந்து வில்லன் வந்து அவளை தள்ளி விட்டுட்டு இங்கே வந்து என்ன சொல்லிடுவான்னா அவங்க அம்மாட்ட அந்த பொண்ணு வந்து தொலைஞ்சி போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவான். ஸோ அந்த பொண்ணு தான் அந்த முதோக். ஸோ இந்த முதோக்கோட பாடியில் தான் இப்போ நாக்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ இந்த இதை மட்டும் கரெக்டாக கவனிச்சுக்கோங்க. ஸோ அந்த பொண்ணு தான் முதோக்கு, அந்த முதோக்கோட பாடியில் தான் இப்போ வந்து நாக்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ 2வது ஒரு பொண்ணு உண்டு. அந்த பொண்ணுக்கு நார்மலாக சக்திகள் உண்டு. அவங்க அம்மாவுக்கு என்னெல்லாம் இருக்கும் அந்த சக்தி வந்து நார்மலாகவே உண்டு. இதுதான் வந்து ஜிராசனோட ஸ்டோரி. அண்ட் இப்போ பேலஸோட ஸ்டோரி பார்த்திங்கன்னா பேலஸில் வந்து கிங்கு, குயினு, க்ரௌன் பிரின்ஸு, அப்புறம் ஒரு மாஸ்டர் இருப்பார், க்ரௌன் பிரின்ஸோட மாஸ்டர். அந்த குயினும் மாஸ்டரும் சேர்ந்து தான் எல்லாமே பண்ணுவாங்க. அவங்க 2 பேர் தான் வில்லன்கள். ஸோ குயின் பார்த்திங்கன்னா குயினுமே ஒரு சோல் சிஸ்டர் தான். அவள் வந்து ஒரு சூனியக்காரின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த சூனியக்காரி தான் வந்து குயினோட உடம்புக்குள்ளே வந்து அவளோட சோலை வந்து ஷிஃப்ட் பண்ணிட்டு குயினோட சோலை வந்து அவள் உடம்புக்குள்ளே வந்து ஷிஃப்ட் பண்ணிடுவாள். ஸோ இதே மாதிரி பண்ணிடுவாங்க. ஸோ இந்த குயினை அந்த மாஸ்டர், க்ரௌன் பிரின்ஸோட மாஸ்டர், இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எல்லா வேலையும் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ மீன்வேல் வந்து ஜங்குக்கும் நாக்ஸும் என்ன பண்ணுவாங்க, அதாவது
முதோக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, முதோக்கு வந்து எல்லா டெக்னிக்ஸுமே அவனுக்கு சொல்லிக் கொடுப்பா ஜங்குக். ஸோ ஜங்குக் வந்து ஒரு கட்டத்தில் அவனோட பவர் சோர்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிடுவான். அதுக்கப்புறம் எல்லாத்த விட ரொம்ப ஸ்பீடாக வந்து கற்றுக்க ஆரம்பிச்சிடுவான் எல்லாத்தையுமே. மற்றவங்களுக்குலாம் ஒரு 1 இயர் எடுக்குது அப்படின்னா அவன் அந்த இதை வந்து 10 டேஸ்லேயே கற்றுப்பான். ஸோ இதே மாதிரி அவனோட ஸ்கில்ஸை வந்து பயங்கரமாக டெவலப் பண்ண வந்து முதோக்கு வந்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருப்பாள். ஸோ இந்த ப்ராசஸில் வந்து முதோக்கும் தெரிஞ்சிடும் இவங்கெல்லாம் நல்லவங்க தான், கெட்டவங்க கிடையாது, நம்ம யாரெல்லாம் கொல்ல நினச்சோமோ அவங்க எல்லாருமே நல்லவங்க தான் அப்படின்னு அவள் வந்து கண்டுபிடிச்சிருவா. ஸோ அந்த முதோக்குக்கு வந்து ஸ்ட்ரென்த் இருக்காது. ஆக்சுவலி அவளோட பாடியும் காணாமல் போயிடும். ஆஸ் வெல் அஸ் வந்து அவள்கிட்ட ஒரு வாள் இருக்கும். அந்த வாளும் வந்து ஜங்குக்கிட்ட தான் இப்போ இருக்கும். பட் அந்த வாளையும் அவளால் ஓப்பன் பண்ண முடியாது. ஸோ இதே மாதிரி தான் இருக்கும். அண்ட் அவளுக்கு அடிக்கடி அந்த கண்ணு தெரியாத பொண்ணோட ஞாபகம் வந்து போகும். அவளுக்கு தெரியுது ஏதோ அந்த பொண்ணுக்கு வந்து ஏதோ சக்தி இருக்குது, அதனால தான் நம்ம உடம்பு இப்படி பிஹேவ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்படிலாம் நிறையா ப்ராசஸ் போயிட்டே இருக்கும். இந்த சோல் ஷிஃப்டர் வந்து ஊருக்குள்ளே வந்து வர ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இவங்க எல்லாத்தையும் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ ஒரு கட்டத்தில் வந்து ஜங்குக் அண்ட் வந்து அந்த ஐஸ் ஸ்டோன் வந்து கிடச்சிரும். அந்த ஐஸ் ஸ்டோனோட சக்தியை டெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆக்சுவலி முதோக்கு மேலே அதை டெஸ்ட் பண்ணுவாங்க. டெஸ்ட் பண்ணும்போது என்னாங்கன்னா, பிகாஸ் முதோக் உடம்புக்குள்ளே இருக்கிறது வந்து நாக்ஸு ஆஸ் வெல் அஸ் வந்து அந்த அந்த ஜிராசன் அவங்களோட பொண்ணு. அந்த பொண்ணுக்கு ஆல்ரெடி ஐஸ் ஸ்டோனோட சக்தி எல்லாமே இருக்கும். ஸோ அந்த கல் வந்து என்ன ஆயிருந்தா ஒரு மாதிரி வெடித்து ஒரு ஃபார்மேஷனை வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே வந்து இவங்க நிறைய பேர் வந்து மாட்டிப்பாங்க. அண்ட் வந்து இவளுக்கு வந்து சக்தி வந்து ரிட்டன் வந்துடும். லைக் நாக்ஸுவோட சக்தி எல்லாமே, பவர் சோர்ஸ் எல்லாமே ஓப்பன் ஆயிரும். ஸோ இவங்க எல்லாருமே அந்த இடத்துல மாட்டிக்கும் போது தெரிஞ்சிடும் நாக்ஸுக்கு, லைக் நம்மளோட சக்தி எல்லாமே திரும்ப வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு. பட் அந்த பிளேஸில் வந்து என்னென்னா மற்றவங்களோட சக்தி எதுவுமே யூஸ் பண்ண முடியாது. அவங்க வந்து ஒரு ஸ்பெல் பண்ணுறாங்கன்னா அவங்க உடம்புல உள்ள அவ்வளோ சக்தியுமே, எனர்ஜிஸ் எல்லாமே போகும். அதே மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான என்விரான்மெண்ட் அங்கே இருக்கும். ஸோ ஜங்குக் என்ன பண்ணுவான்னா, அவன் ஒரு டெக்னிக் பிடிச்சி அவனோட மொத்த பவரையும் அதில் வந்து போடுவான். ஸோ அது வந்து அவனோட பவர்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அந்த போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ இவங்க எல்லாருமே வெளியே போயிடுவாங்க. ஸோ அதனால் ஜங்குக்கு வந்து அதுக்கப்புறம் எந்த பவருமே இருக்காது. பட் இவங்க எல்லாருமே வந்து க்ரௌன் பிரின்ஸோட ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. ஸோ ஜங்குக்கு என்ன சொல்லுவான்னா, நீங்கள் சொல்லிடுங்க, நீங்கள் தான் பவர் போர்ட்டல் ஓப்பன் பண்ணுன்னு சொல்லிடுங்க, நான் பண்ணேன்னு அப்படின்னு சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாருமே நினச்சிருவாங்க க்ரௌன் பிரின்ஸ் தான் வந்து எல்லாம் பண்ணான்னு சொல்லிட்டு அவனை ஓகன்னு புகழ்வாங்க. அண்ட் கரெக்டாக அந்த போர்ட்டல் ஓப்பன் ஆகும்போது கிங்கோட ஸ்டார் வந்து வானத்தில் தெரியும். ஸோ எல்லாருமே வந்து ஆப்வியஸாக வந்து க்ரௌன் பிரின்ஸ் தான் கிங்கு அப்படின்னு நினச்சிப்பாங்க. பட் அந்த க்ரௌன் பிரின்ஸ்க்கு ஒரு டவுட் வரும், எப்படி ஆக்சுவலி ஜங்குக் தானே பண்ணா, நம்ம வந்து சும்மா தானே இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் ஆல்ரெடி வர ஆரம்பிச்சிடும். ஸோ இதெல்லாம் முடிச்ச அப்புறம் அவங்களுக்கு தெரிஞ்சிடும் குவீன் வந்து சோல் ஷிஃப்டர் தான், இந்த மாஸ்டர் தான் எல்லா தப்பும் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் அவனை தேடுறதுக்கு சென்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த க்ரௌன் பிரின்ஸ் போய் கேட்கும்போது அந்த க்ரௌன் பிரின்ஸை லைட்டாக மைண்ட் வாஷ் பண்ண அவன் ட்ரை பண்ணுவான். இப்படி அவன் தானே கிங்கு, அவன் தான் கிங் ஸ்டாரு, நீ உன்னை வந்து எல்லாரும் ஏமாற்றிட்டு இருக்காங்க அப்படிலாம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். பட் க்ரௌன் பிரின்ஸ் வந்து அதுக்கெலாம் அசைகிற மாதிரி தெரியாது. அவன் வந்து ஜங்குக் வந்து ரொம்பவே நம்புவான். பிகாஸ் இந்த இதெல்லாம் நடந்தோன்னே ஜங்குக்கோட பவர் எல்லாம் போயிடும். ஸோ அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, நம்ம வந்து வேறு ஒரு ஊருக்கு போய், ரொம்ப தூரமாக இருக்கிற ஒரு ஊருக்கு போய் அவனும் முதோக்கும் வந்து சேர்ந்து வாழலாம்னு முடிவு பண்ணியிருப்பாங்க. ஸோ க்ரௌன் பிரின்ஸும் பெருசாக அதை கண்டுக்க மாட்டான், ஏன்னா அவன் தான் எங்கேயோ போக போகிறானே அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த மாஸ்டர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாஸ்டருக்கு வந்து நாக்ஸுவோட ஒரிஜினல் பாடி தெரியும். அண்ட் வந்து இவர் வந்து ஒரு பெல் வச்சுருப்பார். ஸோ இந்த பெல் வச்சு அந்த நாக்ஸோட பாடியை வந்து அவளால் அதாவது நாக்ஸோட சோலை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ ஃபைனலி வந்து எல்லாமே நல்லாயிருக்கும், எல்லாமே ப்ராப்பராக இருக்கும்போது ஃபைனலாக அந்த பெல்லை வச்சு நாக்ஸோட பாடி கண்ட்ரோல் பண்ணி நிறைய பேரை கொலை பண்ண வச்சுருவாங்க. ஃபைனலி வந்து அவள் வந்து ஜங்குக்கையும் வந்து குத்துறோன்னா அவள் வந்து அழ ஆரம்பிச்சிடுவா. பிகாஸ் அவளுக்கு வந்து அவளோட பாடி வந்து அவளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஜங்குக் வந்து இறந்து போயிடுவான். இதே மாதிரி காமிச்சிருப்பாங்க. ரொம்பவே ஒரு சேடான எனக்கு என்னடா இப்படி பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பட் அங்கே தான் ஒரு ட்விஸ்ட்டு. ஜங்குக் வந்து ஒரு எக்ஸ்ட்ராடனரியான ஒரு சைல்டு. ஸோ அவனை வந்து எரிப்பாங்க. ஸோ அவனையும் வந்து என்ன சொல்லிடுவாங்கன்னா, இவன் தான் வந்து முதோக்குக்கு வந்து எல்லா இதுவும் பண்ணான். ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் எல்லாமே பண்ணியிருக்காங்க, நிறைய விஷயத்த மறைச்சிருக்காங்க. அவன் வந்து ஒரு சோல் ஷிஃப்டர்னு தெரிஞ்சுமே நம்மகிட்ட எதுவுமே சொல்லலைன்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து ஒரு ப்ராப்பராக ஃபியூனரலே வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு வெளியே ஜஸ்ட் ஒரு இடத்துல வச்சு அவனை வந்து எரிப்பாங்க. அந்த எரிக்கும் போது லைட்டாக ப்ளூ கலரில் ஸ்டார்ட் ஆகும். அது வந்து அவன் வந்து அந்த எரிக்கும் போது அவன் வந்து உயிரோடு வெளியே வந்துடுவான். நாக்ஸு முதோ பாடிக்குள்ள இருக்க நாக்ஸு என்ன பண்ணுவான்னா, ஒரு லேக்கில் போய் விழுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனால் அந்த லேக்லேருந்து யாரோ அவளை வந்து தூக்குற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து சீசன் 1ஓட எண்டிங்.
ஸோ ரொம்பவே நல்லா இருந்துச்சு ஆக்சுவலி. நீங்கள் ஒரு சீசன் கூட பார்த்து கூட ஓகே, ரொம்ப லைக் இதுதான் ட்விஸ்ட்டு, பட் ஒரு ப்ராப்பர் எண்டிங் மாதிரி தான் இருக்குது. பட் வந்து நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ், நிறைய கொஸ்டின்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ஸோ அது எல்லாமே வந்து செகண்ட் சீசனில் வந்து சொல்லுவாங்க. ஸோ நான் இப்போ சொன்னது வந்து ஒரு ஓவரால் ஸ்டோரி மாதிரி தான், பட் அதுக்குள்ளேயே நிறையா குட்டி குட்டி ஸ்டோரிஸ் இருக்குது. நான் சொல்கிறது வந்து ஒரு மெயின் லீடோட பாயிண்ட் ஆஃப் வியூலே நான் ஸ்டோரி சொல்கிறேன், ஜங்குக் அண்ட் நாக்ஸு அவங்களோட ஸ்டோரியே. பட் அதை தவிர ஜிராசன் அதில் ஒரு கப்புள் இருக்காங்க தனியாக. அப்புறம் வந்து செய்வோன்னு சொன்னேன், அது வந்து செகண்ட் லீடு மாதிரி. ஸோ அவங்களோட கதை, அவனுக்கும் நாக்ஸு ஃபஸ்ட்டே தெரியும். ஸோ இதே மாதிரி குட்டி குட்டி குட்டியாக நிறையா ஒரு ஸ்டோரிஸ் வச்சுருக்காங்க. ஸோ இடையிலே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஜிராசனோட அந்த ஃபஸ்ட்டு பொண்ணுக்கு பதிலாக ஃபஸ்ட்டு பொண்ணு வந்து முதோக் தான். பட் வந்து அந்த இன்னொரு பொண்ணை வந்து நடிக்க கூட்டிகிட்டு வருவாங்க. ஸோ அதெல்லாம் ஒரு தனி கதையாக போகும். பட் ஓவரால் இது எல்லாமே எதுக்காக அப்படின்னா அந்த ஐஸ் ஸ்டோனுக்காக தான். லாஸ்ட்டாக வந்து அந்த ஐஸ் ஸ்டோன் யார்கிட்ட இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிருக்காது. அண்ட் மேபி வந்து அந்த ஜங்குக்கே வந்து அவனோட பாடிக்குள்ளே அது வந்து ஒரு பவர் சோர்ஸாக இருக்கலாம். பட் அதை வந்து காமிச்சிருக்க மாட்டாங்க. பட் தட்ஸ் அ வெரி குட் ஸ்டோரி. நீங்கள் கண்டிப்பாக வாட்ச் பண்ணலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Bye.